அனைவருக்கும் வணக்கம். நம்ம தெளிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். பிரபல இன்டர்நேஷனல் மருத்துவ பத்திரிகையான லேண்ட்செட் என்ற பத்திரிகை ஒரு சில அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய செய்திகளை நம்ம கொடுத்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவில் மதுக்கடைகள், கேளிக்கை விடுதிகளின் எண்ணிக்கை சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 6 முதல் 12% உயர்ந்து கொண்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டில் மது பயன்படுத்த தொடங்குவோரின் வயது 19 இருந்தது. இன்று அது 12 இருக்கிறது. இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை, வியப்பை ஊட்டுகிறது. ஆனால் உண்மை. இன்று பன்னாட்டு சந்தைகளின் வியாபார கூடமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் போதைக்கு வியப்பாக இருக்கும் பட்சத்தில் ஹைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த 12 வயது என்று சொல்லுகிற பொழுது நமக்கு மனதில் வேதனையும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியும் உள்ளாக்குகிறது. இப்போது ஒரு சில நாடுகளில் எந்தெந்த மதுகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். ரஷ்யா நாட்டில் தயாரிக்கப்படும் அந்த வோட்கா என்பது உருளைக்கிழங்கிலிருந்தும், சீனாவில் தயாரிக்கப்படும் அந்த மத்து என்பது அரிசியிலிருந்தும், ஜப்பானில் தயாரிக்கப்படும் சாக்கு என்பது அரிசியிலிருந்தும், ஸ்காட்லாந்தில் தயாரிக்கப்படும் ஸ்காட்ச் என்பது கோதுமை மற்றும் மக்காச்சோளத்திலிருந்தும், மற்றும் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இலங்கை போன்ற நாடுகளில் பனை, தென்னை மரங்கள் இருந்தும், ஃபெனி என்ற அந்த மருந்தானது, போதையானது முந்திரி பழத்திலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலோ கரும்பு ஆலையிலிருந்து வெளியேறும் கழியான மொலாசாவிலிருந்து அது தயாரிக்கப்படுகிறது. இப்படி தயாரிக்கப்படுகின்ற பலவிதமான போதைகள் மனிதனுடைய வாழ்வை சீர்குலைக்கிறது, பாழ்படுத்துகிறது. குடி ஒரு நோய். அதில் நாள்தோறும் இறக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகிறது. இன்று மருத்துவமனைக்கு கணையம் வீங்கி, கல்லீரல் வீங்கி, பார்வைகள் சுருகி பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்ற நபர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் ஆகும். போதை மனிதனை வாழ வைக்காது, மாறாக அழித்துழிக்கும். போதையின் வருமானம் கோடிக்கணக்கான உயர்ந்தாலும் செத்து மடிபவர்களின் எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கான கூடிக்கொண்டே போகிறது. சிந்திப்பீர் நண்பர்களே, வருமுன் காப்பதை சால சிறந்ததாகும். இந்த போதையை பயன்படுத்துகின்ற ஒரு குடும்பம் உயிர்கொல்லி நோய்க்கு ஆட்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் போதை ஒரு உயிர்கொல்லி. இது வாழ்வை சீரழிக்கும், பாழ்படுத்தும். ஒரு குடும்பத்தையும் போதையும் உருவப்படுத்தி பார்க்கலாமா? ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், ஒரு தந்தை நன்றாக வாழ்கிறான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த தந்தை மொந்தையை நோக்கி ஓடுகிறான். மொந்தை வாழ்விக்கும் என்று மொந்தையில் திளைக்கிறான். அவனுடைய சிந்தை சிதறடிக்கப்படுகிறது. சிந்தை கலங்கிய அவன் வாழ்க்கை வியப்பாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. விந்தையாகி போன வாழ்க்கை ஒரு சில காலங்களில் கந்தையாகி போகிறது. கந்தையான போனது மட்டுமல்ல, கந்தையாகி போன வாழ்க்கை சந்தைக்கு வருகிறது. ஊரே சிரிக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஒரே நிந்தை, அவமானம், கேவலம், அசிங்கம். அன்று சிங்கமாக இருந்த தலைவன், தந்தை, இன்று தலைகுடிந்து கூனி குறுகி தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவலம். தொடர்களை சிந்திப்பீர். மீண்டும் சொல்கிறேன், வருமுன் காப்பதே சால சிறந்ததாகும். மீண்டும் தெளிவோம். நன்றி, வணக்கம்.